ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்கிறேன், அரை கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துருக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அதை ஒரு வானல், அடிகனமான வானல் ஒன்று வச்சுடுங்க, அடுப்பை கொட்டிடுங்க. இப்போது முந்திரி பருப்பு எடுத்து உள்ளே போடுங்க. இது நல்ல பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான். நல்லா வறுத்துடுங்க, பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துடுங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பை எடுத்துடுறேன். அடுத்து திராட்சையை போடுங்க, அதையும் நல்லா வறுத்துடுங்க. நீங்கள் ஒரு அடிகனமான வானல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அடிகனமான வானல் இல்லைன்னா குக்கர் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ திராட்சை வறுத்து அதையும் எடுத்துட்டு அடுத்து கிளாஸில் இருக்கிற ரவையை போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. இதுக்கு பக்குவம் உங்களுக்கு வாசம் வர மாதிரி தெரியலன்னா கையில் லைட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும், அப்போது நல்லா வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு அடுப்பில் பால் எடுத்து நான் கொஞ்சம் கொதிக்க வச்சிடுறேன். கொஞ்சமாக போதும், ஒரு அரை கிளாஸ் பால் அளவு கூட போதும். 1 கிளாஸ் ரவைக்கு அரை கிளாஸ், சின்ன கிளாஸுக்கே போதும். இப்போ வறுபட்டுட்டு நல்லா வறுத்துடுங்க. இந்த ஸ்வீட் சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் யாருனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் ஈஸியாக 1 செகண்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ நான் சர்க்கரையை கொட்டிடுறேன். கொட்டிட்டு 2 கிளறி விடுங்க. லைட்டாக சர்க்கரை மெல்ட் ஆகட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், இறக்கி வச்சிடுறேன். இப்போ பால் எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக 2 கிளறி வைக்கிறேன். 2 குழிக்கரண்டி அளவு நான் ஊற்றியிருக்கிறேன். இப்போ போதுமானது. இப்போ முந்திரி திராட்சையும் உள்ளே கொட்டிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். ரவா லட்டு ரெடி. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சிடுங்க. இப்போ நான் செஞ்சாச்சு. இதில் நெய், முந்திரி பருப்புலாம் செய்கிறதுனால ரொம்ப கெட்டதெல்லாம் கிடையாது, நல்லது தான். சாப்பிட்லாம், யாருனாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சர்க்கரை இனிப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் செஞ்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்களாக இருந்தாலும் சின்ன பசங்களாக இருந்தாலும் ஆசைப்பட்டால் சாப்பிட்ணுன்னு நினச்சா உடனே சாப்பிட்டுக்கலாம்.
இது ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது.